ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார் பாருங்க. தேவப்பிள்ளையில, ஒரு வேளை நீங்கள் தண்ணீரில் கடந்து வந்திருக்கீங்களா, ஆறுகளை கடந்து வந்திருக்கீங்களா, தீயை கடந்து கொண்டு வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணீரில் கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்னா நமக்கு என்ன கவலை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏன்னா தண்ணீரை உண்டாக்கினவர் தானே, சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அவர் தானே. ஆமென். அந்த தண்ணீரிலிருந்து நம்மளை பாதுகாக்க, எப்படி பாதுகாக்கன்னு அவருக்கு தெரியும். தேவப்பிள்ளைகள், தண்ணீர் எதை குறிக்கிறது? வேதத்தில் வாசிக்கிறோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது, ஆமென். அப்போ தண்ணீர் வெள்ளம் போல வரும்போது இது எதை குறினா? சத்துரு. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டிருக்காங்கன்னா, மனுஷர்கள் மூலமாய் சத்துரு போராடி கொண்டிருக்காங்களா? எப்போ இவனுக்கு இழத்தலாம், எப்போ இவனுக்கு விரோதமான காரியம் செய்யலாம், எப்போ இவனை ஆமென் சாகடிக்கலாம். ஒருவேளை சத்துரு பல விதங்களில் உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கலாம். உங்கள் சமாதானத்தை கெடுத்து, உங்கள் சரீர சுகத்தை கெடுத்து, உங்கள் மன அமைதியை கெடுத்து, தேவப்பிள்ளையில் பல விதங்களில் சத்துரு மனுஷர் மூலமாய் ஆமென் பல விதமான காரியங்கள் மூலமாய் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியை நமக்காய் கொடி பிடிப்பார். அவர் ஜெய கிறிஸ்து. ஆமே. அவர் சாத்தானை தாமே ஜெயித்தவர். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாள ஜெயித்தவர். அவர் நம்மோடு இருக்கிறார்ல. பாருங்க, 2வது, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரளுவதில்லை. நீ யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்பீங்கன்னா, யோர்தான் கரை புரண்டு ஓடினதான். தேவப்பிள்ளையில், அந்த யோர்தான் அவளுக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தது. அங்கே ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியோடு காலை வைத்த உடனே அது குவியலாக நின்று வழிவிட்டதுங்களா? ஒருவேளை உங்கள் முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்குது? ஆறுகள் உங்கள் மேலே எது கரை புரண்டு ஓடி நீங்கள் பாசிட்டிவாக சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை, பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத எது தடையாக இருக்குது? பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர், நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் மேல் புரளாது என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது சொல்லப்பட்டிருக்கோம், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த எப்படியில் தானியேல் 3:11 வாசிப்பீங்கன்னா 7 மடங்கு அக்கினி சூளை, அந்த சூட்டை அதிகமாக்குறாங்க. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன தவிர நடந்தாங்க? நாங்கள் ஆண்டவரை தான் ஆராதிப்பேன்னு சொல்லி உறுதியாக இருந்தாங்க. அந்த அக்கினியில் போடப்பட்டாங்க. ஒரு மயிர் கூட தீந்து போகலையா? 4வது ஒரு நபர் இருந்தார், அவர்களோடு உலாவினா. தேவப்பிள்ளையில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அக்கினி அவங்க வாசனை கூட வரல. தூக்கி போடப்பட்ட மரித்து போனான், ஆனால் அக்கினியில் அவர்களுக்கு ஒரு சேதம் வரல. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு மனுஷர்கள் தீங்கு செய்தாலும் ஒன்றுங்க சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. நீங்கள் தண்ணீரில் கடக்கும்போது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆறுகளை கடக்கும்போது அவைகளும் மேற்பொருளாது. நீ அக்கிலே நடந்தாலும் வேகாதிருப்பீங்க. இதை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் வைக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுவோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற கர்த்தரப்பா. எவ்வளவு தண்ணீர் வந்தாலும், எவ்வளோ வெள்ளங்கள் வந்தாலும், எவ்வளவு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீ வந்தாலும் ஒன்றுபடி எங்களை பாதுகாக்கிற தெய்வம். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று அணுகாதுன்னு சொன்ன கர்த்தர். ஒருவேளை யார் எப்படிப்பட்ட நெருக்கங்களில் அன்றே பிசாசு போராட்டத்தினால, மனுஷருடைய திரட்டணிங்களால் பயந்து கொண்டு இருப்பாங்கன்னா பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாள் என்று கட்டளை கொடுக்கிற எல்லா தீங்குக்கும், விபத்துகளுக்கும், நாசமசுகளுக்கும் விலக்கி காத்துக்கணும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களை பாதுகாப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.